தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்களை. இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அதன் கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு இடிமுரசு நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். அண்ணன் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? ரொம்ப நலமாக இருக்கேன். சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார சுற்றுப்பயணத்தை துவக்கி இருக்கிறார் அதன் தலைவர் விஜய். பயணத்தின் போது தமிழக அரசு, பாஜக உள்ளிட்ட எல்லா கட்சிகளையுமே வசைப்பாடி இருக்கிறார். தமிழக அரசு மீது நிறைய குற்றச்சாட்டு விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். வழக்கம் போலவே அவருடைய பேச்சு தொடர்பாக நிறைய விமர்சனங்கள் தொடர்கிறது. என்ன சினிமா டைலாக்கை பேசுகிறார், ஆதாரம் இல்லாமல் பேசுகிறார், தமிழக அரசு மீது வேறுமின்றி சேற்றை வாரி இறைக்கிறார் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் தொடர்கிறது. இந்த விவகாரத்தின் பின்னணியில் நம்ம பார்க்கும் பொழுது சமீபத்தில் தாவேகா குறித்து நாம் தமிழர் கட்சியை வந்து நிறைய விமர்சித்து வருவதை நம்ம பார்க்குறோம். இதற்கு முன்னதாக அப்படிலாம் நாம் தமிழர் கட்சி தாவேகாவையும் தாவேகா நாம் தமிழையும் பெருசாக விமர்சித்த இல்லாத நிலையில் இப்போ இந்த விமர்சனம் கொஞ்சம் அதிகமாக இருப்பதை நம்ம உணர முடிகிறது. என்ன காரணம்? தாவேகாவோட அந்த சுற்றுப்பயணம் எப்படி பார்க்கலாம்? நாங்கள் யதார்த்தத்தை சொல்கிறோம். அதாவது ஒரு தலைவர்னா குற்றம் சுமத்துவது மாத்திரம் தலைவர் அல்ல, அந்த அதாவது அதற்கு என்ன தீர்வு காணணும் அப்படின்னு தலைவர். இதுவரையும் தம்பி வந்து நாங்கள் ரொம்ப தெளிவாக தம்பியை ரொம்ப மரியாதையாக பேசுகிறோம். நீங்கள் பார்த்துருக்கலாம். நாம் தமிழர் கட்சி வந்து அப்படி ஒன்றும் நாங்கள் வந்து தம்பி சொன்னார் ஃபஸ்ட்டு வந்து அதாவது திராவிடம் தேசியமும் இரண்டு கண்கள்னார். அது அப்போ நாங்கள் சொல்லும் போது தம்பி ஒன்று அதாவது இது இந்த பக்கம் போங்க, இல்லை இந்த பக்கம் போங்க, நடுவில் போங்க தம்பி, உங்களுக்கு ஆபத்து தம்பி நான் சொன்னோம். தம்பியை வந்து நாங்கள் வந்து தெளிவுபடுத்துகிறோம், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தம்பியுடைய ரசிகர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுடைய பேச்செல்லாம் பாருங்களேன். தொண்டர் ரசிகர்கள், தொண்டருக்கு மேலே கட்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னாள் ரசிகர்கள், கட்சியை ஆரம்பித்த பிறகு இன்னும் இப்போ இல்லை, எத்தனை ஆண்டு காலம் விஜய் தம்பியுடைய தொண்டர்கள் ரசிகர்களாக தான் இருப்பாங்க. சரி, ரசிகர்கள் தொண்டராகலாம், தொண்டர்கள் ரசிகர்களாக ஆகலாம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா தலைவரை, இப்போ நாங்கள் நடத்துகிறோம். இப்போது வந்து நேற்று கூட வந்து டிஎன்பிசி இது நடத்தியிருக்கிறோம் நாங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்வளவு தம்பிகள் படித்து விட்டு பதிவு செய்து விட்டு காத்திருக்கிறார்கள். நம்ம பேசலாம், டிஎன்பிசி விவகாரம் தனியாக பேசலாம். ஆமாம், கண்டிப்பாக. சரி, அதை அப்புறம் வந்துக்கலாம். இப்போ நான் அதான் அது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு யாருமே வந்து குறை சொல்லுவதும் அந்த குறைக்கு என்ன தீர்வுங்கிறது வந்து தெரியணும்ல. அது இன்னும் சொல்ல போனால் பாட்டில் எவ்வளோ மருந்து இருக்கோ அவ்வளோதான் பேச முடியும். பாட்டில் மருந்து இல்லாதவங்களெலாம் பேச முடியாது. நாட்டினுடைய அரசியல் எல்லோரும் தலைவர் ஆகிட முடியாது. எல்லாம் இன்றைக்கும் வந்து ஐயா ஜீவாவை பற்றி பேசியிருக்கிறோம், கக்கனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம், காமராஜரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். எப்போ உள்ள ஆளுக்கு அதுக்கு பிறகு 4-5 முதலமைச்சர் வந்துட்டாங்க, 3 முதலமைச்சர் இருக்காங்க, ஆனால் பேசிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தலைவர்கள் வரிசையில் ஒரு தலைவர்னு சொன்னால் எதிரி வந்து குறை சொல்லணும், அது அந்த குறைக்கு என்ன தீர்வுன்னு நம்ம வந்து காணணும். அது வரையும் தம்பிகிட்ட வந்து அந்த இது இன்னும் இல்லை, இனிமேல் இருக்குமான்னு தெரில. குறை சொல்லக்கூடாது. அங்கே குடிசை இருக்குது, அங்கே வந்து கழிவுநீர் ஓடுது, அங்கே வந்து சாக்கடை ஓடுது, அங்கே வந்து அதாவது மீனவ மக்கள் வந்து கஷ்டம், அது இல்லை. அதற்கு என்ன தீர்வு? அந்த தீர்வை வச்சாதான் தலைவர். அது இதுவரை தம்பி சொல்லி ஒரு சாதாரண நபர் ஒரு விமர்சனத்தை வைப்பதற்கும் ஒரு கட்சி தலைமை விமர்சனம் வைப்பதற்கும் அதுக்கான பொருள் என்பது நான் வந்தால் அதை சரி செய்து விடுவேன் என்பது தானே. அதுதான் என்ன செய்ய போகிறீங்க. நீங்கள் வந்தால் இது வரலையும் வந்திருக்கிறீங்க, ரோட் ஷோ நடத்துகிறீங்க, மாநாடு நடத்திட்டீங்க. உங்கள் மாநாட்டில் நீங்கள் தேர்தலில் பங்கு பெறவில்லை அல்லவா? இப்போ தான் தேர்தலில் போட்டியிட்டு அதுக்கு பிறகு தானே அந்த கேள்வியை நம்ம கேட்கணும். நீங்கள் தலைவர்னு சொன்னாலே அந்த தலைவர்னு நீங்கள் வந்துட்டால் அந்த தலைவர் இந்த மண்ணுக்கு என்ன செய்ய போகிறார், மக்களுக்கு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத சொல்லணும். தேர்தலில் அன்னைக்கு போய் சொல்லி தேர்தல் எப்போ தேர்தல் ஆணையம் அறிவிக்கும், தலைவர் வருவாங்க போவாங்க, தேர்தலை சந்திப்பாங்க போவாங்க. தேர்தலை ஒரு தலைவர் வருகிற போதே நான் இந்த நோக்கத்தோடு தலைவனாகியிருக்கிறேன், இந்த நோக்கத்திற்காக தலைவனாகியிருக்கிறேன், நான் வந்தால் இதெல்லாம் மாற்றுவேன், நான் வந்தால் இதையெல்லாம் புதுப்பிப்பேன் சொல்கிற தலைவர் தான் வேணுமே ஒழிய கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, ஊழல், லஞ்சமற்ற தேசத்தை படைப்போம் அப்படின்லாம் சொல்றாரு. அதெல்லாம் யார் சொல்றாரு? அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளையா? நாங்க சொன்னதுங்க, அதெல்லாம் நீங்க மாத்தி நாங்க சொன்னதுங்க. நாங்க ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சம்,
ஊழல், லஞ்சம், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சாதி இழிவு, பெண்ணிடிமை, இதெல்லாம் நாங்க பேசுனது. எல்லோருக்கும் கல்வி, சரி, கல்வி அவரும் கேட்டவில்லை பேசுகிறார். அப்படி இல்ல, அவரும் பேசுகிறார். அதை நாங்க அவரும் பெருமை அதை முன்வைக்கிறாருன்னு நாங்க அதை பெருமைப்படுறோம். நீங்க பேசலன்னு சொன்னீங்களா, அதுக்காக நான் சொல்றேன். தம்பி நான் அதான் சொல்றேன். அதை வந்து நீங்க கூடுதலா என்ன பேசணுன்றது நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அவர் பேசியதை நான் சொல்றேன். அதுதான் அதை சொல்றேன். மறைக்க வேண்டியது நான் இல்லைன்னு சொல்றது என்னன்னா, நீங்க முதல்ல இப்பதான் வந்து பால்வாடி பள்ளியில் சேர்ந்துருக்கிறீங்க. நான் தெளிவாக சொல்லிடுறேன். பால்வாடியில் உங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. பால்வாடியிலேருந்து வந்து 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு அப்படியே தொடர்ச்சியாக படித்து +2 படித்து அதுக்கப்புறம் பட்டய படிப்பு படித்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து நல்ல ஒரு ஆராய்ச்சியாளர் ஆவீங்களா இல்லை வந்து விஞ்ஞானி ஆவீங்களா இன்னும் நாங்கள் தேர்வு பண்ண நீங்களே சொல்லிக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக வந்தால் எதுவுமே நம்ம தேர்தலை சந்திக்கல, இன்னும் வந்து மக்களை சந்திக்கல, மக்கள் போராட்டங்கள் இதுவரையும் நீங்கள் எடுத்த போராட்டம் எத்தனை சொல்ல முடியுமா உங்களால்? இதுவரை தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்த போராட்டங்கள் எத்தனை, மக்களுடைய நலனுக்காக நீங்கள் எத்தனை போராட்டங்களை செய்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள். நாளைக்கு சொல்லுங்கள். நான் என்ன ஒன்று கூடுங்க, நான் சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சி 2010க்கு பிறகு இந்த நாட்டில் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு 15 ஆண்டு காலமாக இந்த மக்களுக்கான வாழ்வியலுக்காக போராடிய போராட்டம் எத்தனை நான் சொல்கிறேன். அந்த கட்சியில் உள்ளவங்கள சொல்லுங்கள். ஆரோக்கியமாக விவாதம் பண்ணுவோம். நம்ம தம்பிங்க தான், நான் அது சொல்ல, நம்ம தம்பிங்க தான் நீ கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு விவாதம் என்பது ஒரு எல்லாருக்கும் கருத்துரிமை இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கலாம், எல்லாருக்கும் கருத்துரிமை இருக்குது. நாங்கள் பேசுகிறோம் ஆரோக்கியமான முறையில் கருத்தியலோடு மோதுங்க. அதை விட்டுட்டு ஒரு தங்கச்சி பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அந்த இதை பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்படியாப்பட்ட வார்த்தை பாருங்கள். இதெல்லாம் வந்து அரசியலுக்கு ஆரோக்கியமாக இருக்குமான்னு யோசனை பண்ணி பாருங்கள். எங்கள் பிள்ளைங்க யாராவது அப்படி பேசியிருக்காங்களா சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், நாளைக்கு சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைங்க இப்படி பேசியிருக்கிறாங்க. உங்களுக்கு கூடுதல் பலம் தானே, அதை ஏன் நீங்கள் ஏன் அதை கவலைப்படுறீங்கன்னு கேட்குறேன். யார எது கூடுதல் பலங்கிறீங்க? பிள்ளைங்க நாம் தமிழர் தம்பிகள் வந்து அரசியல் மயப்படுத்தி இருக்கிறார்கள். ரொம்ப அருமையாக நாட்டோட நிலைமை, மண் மக்கள், கலை, கலாச்சாரம் எல்லாமே தெரியும் இல்லையா? அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் கடந்து போக வேண்டியதானே, என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். யாரை நீங்கள் ஏன் விமர்சிக்கிறீங்க? இல்லைங்க, நாங்கள் விமர்சிக்கலங்க தங்கச்சி. இப்போ நாங்கள் எப்போ நாங்கள் விமர்சிக்கல ஏங்க, அறிவுரையா வழங்கிட்டே இருக்கீங்க. அந்த அறிவுரை கூட எதற்குன்ற ஒருவேளை அவர் சரியான அரசியலை முன்வைக்கவில்லை என்றால் தோற்று விட்டு போகட்டும், என்ன பிரச்சனைன்னு கேட்க. சரி, நான் சொல்கிறேன் பாருங்க. நான் சொல்கிறேன், இப்போது ஒரு அமெரிக்கர், ஒரு இத்தாலிக்காரர், ஒரு ஜெர்மன்காரர் இங்கே வந்து பேசினார்னா சரி ஏதோ பேசிட்டு போயிடுவானான்னு விட்டுறலாம். நாங்கள் வந்து தமிழர் என்கிற இனம் இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாக இருக்குது. 2 இடம் தான், ஒன்று ஈழம், 2வது தமிழ்நாடு. ஒன்று இழந்துட்டோம், இன்னொரு இடம் இருக்குது. தம்பி வந்து விஜய் வந்து தமிழர் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழர் எங்கள் கூட நில்லுங்கிறோம். நாங்கள் திராவிடத்தால் பாதிக்கப்பட்டுக்கிறோம். நிக்கல திராவிடத்தால் பாதிக்க ஒரு கண்ணுட்டாரு காலி. அதுதான் எங்களுக்கு வந்து அப்போ ஏன் நீங்கள் வந்து அப்போ உங்களுக்கு எதிரான நிலைப்பாடு இல்லைன்னா உங்களிருந்து அவர் முற்ற மாறிட்டாரு. திராவிடமும் எனக்கு தமிழ் தேசியம் இரு கண்கள் போது காலி தான். நாம் தமிழரோட கொள்கை கோட்பாட்டோட அவர் இல்லை, சம்மந்தம் இல்லை. அவர் இன்னொரு திமுக இன்னொரு அதிமுக ஒரு வாதத்திற்காக சொல்றேன். அப்படின்னும் போதே உங்களிடமிருந்து அவர் பயணப்பட்டுட்டாரு. அப்போ நீங்க நம்ம தம்பிக்கு தான் ஒண்ணு அடிங்க, ஒண்ணு தம்பின்னு சொல்லுங்க. தம்பின்னு சொல்லிட்டு ஏன் அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன். நாங்கள் எங்க அடித்தோம்? நாங்கள் இதுவரையும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். எங்களோட பிறந்துட்ட தம்பி, அது தவறான பாதை, அது வேணாம் தம்பி நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் எப்போ அடித்தோம்? அதெல்லாம் கடந்து போயிட்டார்ல. கடந்து அவரு வந்து நீங்க இப்ப கடந்து போயிட்டாருன்னா இல்ல திராவிடம் தமிழ் தேசம் தான் என்னுடைய 2 கண்ணு அப்படின்னு சொல்லவா போறாரு. அவர் தான் கொள்கையை பிரகடனப்படுத்தி பயணத்தை ஆரம்பித்து விட்டாரு. நாங்க வந்து அவரை வந்து இப்ப அவங்க தான் பேசுறாங்க. இப்போ நீங்க இந்த நாகை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரோட் ஷோவாது அது நடக்கிற போது நீங்க பார்த்தீங்கன்னா வாய்க்கு தம்பி சின்ன சின்ன பிள்ளைங்களாம் நான் பார்த்தேன். நான் 10 வயசு 12 வயசு 13 வயசு 15 யார் ஒரு ஆளு கூட வந்து ஓட்டு உரிமை இருக்கான்னு தெரியல. அந்த தம்பிங்கெல்லாம் வாயில வந்ததெல்லாம் பேசுது. அதாவது சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, பத்திரிகையாளர்களாக எங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவல்கள் நாம் தமிழர் கட்சி வந்து தாவேக்காவை விமர்சிக்க வேண்டாம், தாவேக்காவும் நாம் தமிழர் விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு பரஸ்பர புரிதல் இருந்துச்சு உண்மையிலே இருந்துச்சு. சில மாதங்கள் முன்னாடி இருந்துச்சு. அது வந்து எப்படி அதை மாறிச்சுன்னு கேட்குறேன். என்ன காரணம்னு கேட்குறேன் நான். தம்பி அந்த போக்கு ஏன் மாறிடுச்சுன்னு கேட்குறேன். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஆரோக்கியமான அரசியலை கொண்டு வாருங்க. யார் அரசியலுக்கு வந்தாலும் ஆரோக்கியமான அரசியலை கொண்டு வாருங்க. ஆரோக்கியமான அரசியலை கொண்டு வராமல் வந்து மக்களை வந்து திசை திருப்புற மாதிரி பேசக்கூடாது. பேசுகிற போது இந்த மண்ணின் நலன், மண்ணின் வளம், மக்களின் நலன், இந்த நாடு எப்படி இருக்கு அதை பற்றி பேசுங்க. என் வீட்டுக்காரனு கச்சேரிக்கு போகிறான் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடாது. இல்லை,
அதுக்கு தான் நாங்கள் வந்து பேசுகிறோம். அது விமர்சனமாக எடுத்து அவங்க வந்து கீழே இறங்கி அது எப்படி தர லோக்கல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேசுகிறாங்க அவங்க. அதுதான் வருத்தம், வேற ஒன்றும் வருத்தம் இல்லை. நாங்கள் என்ன அவரை விமர்சித்து என்ன அவராவது வந்து அந்த பிள்ளைங்களாவது எங்களை பேசுது. இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் வந்து வாயில் வந்து வரக்கூடியாத வார்த்தைலாம் தீட்டுது. அரசியல் ரீதியாக இது நாகரிகம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படிலாம் பேசுதுங்க. நாங்கள் எங்கே வந்து தம்பியை வந்து நாங்கள் பேசுகிறதே இல்லையே. நாங்கள் என்ன பேசுகிறோம் தம்பியை போய்? 26 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா கட்சி வரும், இவர் வந்து ஆரம்பித்து விடுவார், 26இல் களம் காணுவார் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி எதிர்பார்த்திருக்க மாட்டீர்களோ? எப்படியே தம்பி, அதாவது இந்த அரசியல் களத்தில் யார் வேணாலும் வரலாம், தலைவராக வரலாம், அது குப்பம் வரலாம், சுப்பம் வரலாம். இல்லை, எது கேட்குறேன், கடந்த தேர்தல் வரை 3 அணி அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி இருந்த இடத்தில் மேலும் ஒரு அணி உருவாகிவிட்டது. அப்போ அதிமுக, திமுக, நாம் தமிழர், தாவேகா அப்படின்னு ஒரு 4 அணி களத்தில் இருக்கு. இந்த மாதிரி அது வந்து அது ஒரு சிக்கலுக்கு காரணமாக ஆகி இந்த மாதிரி கேட்கும் போது நகைச்சுவையாக இருக்குது எனக்கு. அதாவது வந்து ஐயா ரஜினிகாந்த் வந்தாங்க, இந்த ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார், தமிழ்நாடு கட்சி தான் ஆரம்பிக்கலையா? இல்லை இல்லை, வரேன்னு சொல்லிட்டு வரேன்னாரு. அடுத்த முதலமைச்சர் மக்கள்லாம் கத்துனாங்க, நீங்க வந்து கட்சி ஆரம்பிக்கல, மக்கள் கத்துனாங்க. ஆமா, அடுத்த முதல்வர் கத்துனாங்க, ஐயா போயிட்டாரு. சரி, அதுக்கு சரி, அவர் பேரு சரி, அவரை கடந்து போயிடுவோம். அது கடந்து பேரு வைக்கல, சோறு வைக்கல, இல்லை, அவரை கடந்து போயிடுவோம். கமலஹாசன் வந்தார், நீதி மையம் கட்சி. நான் போட்டியிட்டேன், டிவிலாம் உடைச்சாரு. எங்கள் ஊரில் இல்லை, நான் போட்டியிட்டேன் கவுன்சிலருக்கு. நான் வந்து முதல் சுற்றில் வந்து 13 ஓட்டு வாங்கினேன். எத்தனை ஓட்டு? முதல் சுற்றில் எங்கள் கவுன்சிலரில் 13 ஓட்டு வாங்கினேன். அந்த கட்சியை சார்ந்த ஒரு தம்மணி நான் 96 ஓட்டு வாங்கினேன். எனக்கே வருத்தமானது, இவ்வளோ போராட்டம், இவ்வளோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து 13 ஓட்டு வாங்குகிறோம், அவன் 93 ஓட்டு வாங்குறானே, எப்படிடா இது அரசியல்னு பார்த்தேன். எல்லோரும் அந்த தேர்தலில் எல்லோரும் வந்து அதாவது ஓஹோன்னு பேசுனாங்க. அது கமலஹாசன் தான் அப்படி இப்படின்னு பேசுனாங்க. அடுத்த தேர்தலில் கமலஹாசன் யாருங்கிறதே தெரியாமல் போச்சு. இப்போது மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்கள் ஒரு சீட்டு ஒன்று அங்கே மேலே வாங்கிக்கிட்டு அங்கே போய் உக்காந்துட்டார். அதனால் நான் தம்பி வரும், நான் எங்கே வந்து முதலமைச்சர் வந்துடும், அதெல்லாம் கிடையாது. இந்த களத்தில் வந்து நிற்கணும். இது வந்து இந்த பூமிங்கிறது வந்து பலரால் வந்து மோசம் செய்யப்பட்ட பூமி. இந்த பூமி, இந்த நிலம், தமிழர் நிலம்ங்கிறது பலரால் மோசம் செய்யப்பட்ட நிலம். உலகத்தில் முதலில் அதாவது ரொம்ப துயரத்தை அனுபவித்தவர்கள் யூதர்கள் சொல்லுவாங்க, 2வது தமிழர்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படியாப்பட்ட இடத்த தலைவராக வர்றது பெருசு இல்லை. இந்த மண்ணை எப்படி வருங்காலத்தில் இளைய சமுதாயத்தை எப்படி வழிநடத்த போகிற தலைவர் யாருங்கிறதா வந்து நீ கேள்வி. இன்னைக்கு தம்பி வந்துடுவார், 4ஆம் கட்டம் 5ஆம் கட்டம் அப்படிலாம் கிடையாது. மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அதாவது அறிவுபூர்வமாக இருக்கிற மக்கள் இன்னார் தான் வரணும் இருப்பாங்க. நீங்கள் தம்பி போகிற ரோடு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்களா, அதாவது இருக்கிற அந்த ஒரு மாநாடுன்னா அங்கே இருக்கிற சேர் உடைக்கிறாங்க, சேர் உடஞ்சி கண்ணாப்போன்னு ஓடுது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா எங்களுடைய கூட்டம், பொதுக்கூட்டம்லாம் பார்த்தீங்களா, 2 மணி நேரத்தில் கூட்டம் முடிஞ்சு 2 மணி நேரத்தில் அங்கே கூட்டம் நடந்த சுவடியே இருக்காது. அவ்வளோ கரெக்டாக சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுங்கிற அந்த இதோடு இருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி. தெரியுங்களா? அதெல்லாம் தம்பி நினச்சி பார்க்க முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அந்த பெரும் கூட்டம் கூடுகிறது. அது நீங்கள் நாங்கள் ஏங்க கூட்டம் கூடுறதுலாம் நயன்தாரா நக்குமா கொண்டு நிப்பாட்டுங்க, இதோட 2 மடங்காக கூட்டம் கூடுங்க. எங்கள் பங்காளி வடிவேலை கொண்டு போய் நிப்பாட்டுங்க, வடிவேல் வராருன்னு பாருங்கள், இதை விட 3 மடங்கு கூட்டம் கூடும். கூட்டம் கூடுறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பவர் ஸ்டார் கூடுற கூட்டம், சூப்பர் ஸ்டார் கூடுற கூட்டம், பவர் ஸ்டாரும் கூடும். அதை நான் கரெக்டாக, ஆமாம், அதை நான் சொல்கிறேன். போனால் சன்னி லியோன் வந்தால் கேரளாவே ஸ்தம்பிக்குது. அது வந்து வாக்கா நடிகராக இருக்கும் வரை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, கட்சி 26 இவர் வந்து முதலமைச்சர் ஆவன்றாரு, என் கட்சி ஆட்சி அமைக்கும்னு சொல்றதுக்கு அப்புறமா அந்த கூட்டம் வந்து வர வெறுமனே ரசிகர் கூட்டம் தான் அப்படின்னு கடந்து போறது வந்து நான் சொல்றேன். மக்கள் இதுவரை அவரை திரையில பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாரோ திரையில பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப தரையில பாக்குறாங்க. ஆமா, தரையில வாகனத்துல பாக்குறாங்க. இப்பதான் வந்திருக்கிறாரு. திரையில பார்த்த அவரு தரையில பார்க்கிற போது எப்படி இருக்கிறாருன்னு பார்க்க அந்த ஆர்வத்திற்காக, அந்த ஆர்வ கோளாறுல வர்ற மக்கள் தானே ஒழிய
இவரை வந்து பெடல் கேஸ்ட்ரோ, சேகுவாரா, மாசேத்துங்கு, ஜீவா, கக்கன், காமராஜர், சிங்காரவேலு, ஜீவானந்தன் யாரும் வரல. இல்ல அந்த வழியில தான் தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் வந்தாரு, ஆட்சி அமைச்சார், அம்மையா ஜெயலலிதா வந்தாங்க. எம்ஜிஆர் வந்து உதயநிதி துணை முதலமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாடோட அரசியல் களத்திற்கும் இந்த திரை கவர்ச்சிக்கும் பெரிய தொடர்பு நான் இருக்குது. சொல்றேன் அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனா இது அப்படிதான் இருக்கு. நான் சொல்றேங்க, எம்ஜிஆர் வந்தாருன்னா பேரறிஞர் பெருந்தொகை அண்ணாவுடைய கட்சியில் அவர் வந்து பணியாற்றினார், அதனுடைய நிர்வாகத் திறமையை வாங்கினார். ஜெயலலிதா வந்ததுன்னா எம்ஜிஆர் இருக்கிறப்போ அவங்க தம்பி வந்து யார்கிட்ட தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிர்வாகத் திறமையை தம்பி யார்கிட்ட வந்து கற்றுக்கிட்டார் சொல்லுங்க நாளைக்கு. நீங்கள் எம்ஜிஆருங்கிறவர் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவன், போற்றுதலுக்குரிய தலைவன். தன்னுடைய சம்பாதித்த பணத்தை தன் நடிகனாக இருக்கிற போதே ஏழை மக்களுக்கு வந்து வாரி வழங்கிய தலைவன். அது மாத்திரமல்ல, ஒரு இனம் அழிக்கப்படுகிறது என்று சொல்கிற போது அந்த இனத்தை அழிவிலிருந்து மீட்டு காப்பாற்றுவதற்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படி சிந்தித்த தலைவன் எம்ஜிஆர். எம்ஜிஆரையும் வந்து ஈழ சொந்தங்கள் பத்திலாம் பேசுறாரு. நீங்க எம்ஜிஆரையும் சுற்றுப்பயணத்துல ஈழ சொந்தங்கள் பத்தி யாரு நீ ஈழ சொந்தங்கள் 2009 எங்க இருந்து எங்க இருந்த நீ நடிகராக 2009 நீ எங்க இருந்த? நாங்க ராமேஸ்வரத்துல கூட்டம் போட்டு அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், எங்க போராட்டம். எங்க அண்ணன் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுறாரு. நீ எங்க தம்பி இருந்த? அதெல்லாம் பண்ணிட்டு வா. நீ வாயால எது எல்லாத்தையும் பேசக்கூடாது, செயலில் காட்டணும். நான் எம்ஜிஆர் சொல்லிடுறேன், எம்ஜிஆர் சொல்லிட்டு சொல்றேன். நீங்க சொல்ல மிக சரியான 5 ஆண்டு, அதாவது 5 கோடி தன்னுடைய சொந்த பணத்தை தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் கொடுத்தவர் அவர். மிக சரியா நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா யதார்த்த களம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. நீங்க குறிப்பிட்டீங்க, கமல் குறிப்பிட்டீங்க, சரத்குமார், கார்த்திக்னு பெரிய நீண்ட நெடிய பட்டியலே தமிழகத்தில் இருக்குது. திரை நட்சத்திரங்களோட கட்சி பட்டியல் நீண்ட நெடியது. ஆனா அவருக்கு இல்லாத அந்த ஒரு கூடுதல் முக்கியத்துவம் அல்லது கவனம், இல்லைன்னா திட்டமிட்டு கூட சொல்லலாம், திட்டமிட்டு கூட ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அப்படி திட்டமிட்டு விஜயை வந்து பூஸ்ட் பண்றாங்களா தமிழ்நாட்டில்? நான் ஒன்று சொல்றேன், எங்க தம்பி விக்னேஷ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விக்னேஷ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ஆர்ப்பாட்டம், அதாவது காவேரி நதிநீர் அதாவது எங்களுக்கு தரம் மறுக்கிற இதுக்கு ஒரு போராட்டம்னா பேரணி போராட்டம், ஆர்ப்பாட்டம். எங்கள் அண்ணன் நடந்து வந்துட்டுருக்கேன். எங்கள் தம்பி வந்து அந்த இது தாங்க முடியாமல் மேலே வந்து மண்ணெண்ணெயை ஊற்றிட்டு போயிடுது. ஏங்க இது வந்து உணர்வுபூர்வமான போராட்டத்திற்கு சொந்தக்காரர்கள். நாங்கள் வந்து நான் சொல்கிறேன், நாங்கள் பயிற்சி கொடுத்து, என் அண்ணன் பயிற்சி கொடுத்து இந்த மண்ணை இப்படித்தான் பண்படுத்த வேணும்னு சொல்கிறாரு. நீங்கள் எங்கேயாவது பயிற்சி கொடுத்துருக்கீங்களா? இல்லை, அதை நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டேனே. உங்களுடைய நாம் தமிழரோட போராட்டங்கள், உங்களுடைய களப்பணி என்பது அளவிட முடியாது. அது மிகச்சரியாக புரிஞ்சுக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறேன். ஆனால் விஜய்க்கு தரக்கூடிய இந்த முக்கியத்துவம் எப்படி புரிஞ்சுக்கலான்னு நான் கேட்குறேன். விஜய்க்கு நான் தான் சொல்கிறேன், அது விழுக்காடு வாக்குகளை வாங்குவா, நீங்கள் விழுக்காடு வாக்குகளை வாங்குவா, அது வந்து நம்ம பேசு பொருளாக இருக்கே. நம்ம மீடியாவை பற்றி தெரியாதுங்களாங்க? நம்ம மீடியாவை பற்றி பத்திரிக்கை வந்து நியூஸ் வந்து வெளில வரணும், பெரிய லெவலில் ஆகணுன்னா எம்ஆர் ராதா ஒரு தாட்டி கேட்குறாங்க பத்திரிக்கையாளர் போய், ஐயா என் பத்திரிக்கை விலையே போமாங்கிட்டது ஒரு ஐடியா சொல்லுங்கிறாங்க. எம்ஆர் ராதா சொல்கிறாரு, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைடா, நாளைக்கு என்ன பண்ணுற, பெண் பாவாடையில் ரத்தம் பெரிய எழுத்தில் எழுது, சைக்கிள் மோதியதால்னு சின்ன எழுத்தில் கண்ணுக்கு தெரியாத எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி எழுதுனா மறுநாள் பேப்பர் பிச்சுக்கிட்டு ஓடுது. அது மாதிரி பத்திரிகையாளர்கள் ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி உடனே வந்து அங்கே வந்து மாலைகளை கட்டி போட்டு நம்மளால் கும்பிட்டுருவான் இந்த பத்திரிக்கைக்காரவங்க. தெரியுதுங்களா? பத்திரிகையுடைய நியூஸை பற்றி நீங்கள் சொல்லாதீங்க. மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது, அங்கே கூடுகிற மக்கள் எதன் பொருட்டு ஏன் எதற்காக கூடுகிறாருன்னா ஒரே ஒரு ஐடியா. இதுவரை திரையில் பார்த்தோம் விஜயை, இப்போ வந்து தரையில் பார்க்குறோம். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? பார்த்துட்டு ஒரு தரத்தில் வரணும், அவ்வளோதான். அது ஒன்றுமே இல்லை. அதில் ஒரு பேர். சரி, இப்போ இவங்க, நான் ஒரு வாதத்திற்காக நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கிறேன், திரை கவர்ச்சி விஜயை பார்க்கணும், அவ்வளோதான், சூப்பர்ப்பா, விசில் அடிச்சிட்டாங்க போயிட்டாங்க, அவ்வளோ. இவர்கள் யாருமே வாக்களிக்க மாட்டார்கள் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? அடிக்க மாட்டாங்களே இவர்கள். அதாவது இன்னும் சொல்லப்போனால் இவர்களுக்கு ஓட்டே இல்லைங்க. அதில் கூடுற தம்பிகளுக்கு
1% கூட ஓட்டு கிடையாது. நீங்கள் வந்து முதல் தலைமுறை வாக்காளர்கள் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க, நான் பெண்கள் பார்த்தேன். இருக்காங்க. நீங்கள் வேணா அவங்க வாக்குகள் ஏறக்குறைய 1.18 வாக்குகள் இருக்குது. ஆமாம், அதாவது ஒரு என்னன்னா கோடிக்கு அதிகமான இப்போ வாக்குகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் நான் 30 வயதிற்கு கீழானவர்கள். அதுதான் அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள், இளைஞர்கள், பெண்கள்லாம் வந்துடுறாங்க இயல்பா. 30 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள். நானே சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் சொல்கிறதுக்கு நான் வர்றேன். நான் வந்து வாக்கு வாங்குவோம், வந்து மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. என் 2 பேருக்கு தான், எங்களுக்கு 2 பேருக்கு தான் வந்து போட்டி. ஒன்று திமுக, இன்னொன்று டிவிகே. 2 பேர் தான் போட்டி. அடுத்த தேர்தல் 2026 நாங்கள் தான் சிஎம்ங்கிறீங்களே, அப்படி சொல்லலாமா? நாங்களே வந்து உயர்ந்த கருத்துக்களை, உயரிய சிந்தனைகளை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு. இப்போ தான் எங்களுக்கு வந்து 36 லட்சம் ஓட்டு கிடச்சிருக்கு எங்களுக்கு. நான் எங்களை மாதிரி எங்கள் பிள்ளைங்களை மாதிரி எங்களை மாதிரி இந்த மண்ணிய மக்கள் நேசித்த மக்கள் உண்டுங்களா? ஒரு சின்ன குழந்தை சுற்றுச்சூழலை பற்றி பேசுனாக்க 1 மணி நேரம் பேசும். விஜய் கட்சியில் யாராவது பேசுகிற அந்த மாதிரி தம்பி வர சொல்லுங்கள் பார்ப்போம். தம்பி விஜயே பேச சொல்லுங்கள் பார்ப்போம். எங்கள்கிட்ட உள்ள அவரே ஒத்துக்கிறாரு. என்னது, நான் அதிகபட்சம் 3 நிமிஷம் பேச போறேன், அது பொறுக்கையான அவரே அதை அட்ரஸ் பண்ணிக்கிறாரு. தம்பி சொல்றாரு. அப்படி 3 நிமிஷம் வந்து அது கூட என்ன பேசுற, அந்த 3 நிமிஷம் பேசுற ஸ்டாலின் அங்கிள், மாமா, இதுதான் பேசுறாரு. சிஎம் அதுல வந்து ஒரு 20 பேப்பரை கையில, ஒரு நோட்டை கையில வச்சிருக்காரு. நான் தான் அதுதான் சொல்கிறேன். தம்பி ஒத்துக்கிறாரு, கரெக்டு. தம்பியை வந்து நாங்கள் இப்பயும் சொல்ல அவங்கள மாதிரி வந்து கெட்ட வார்த்தைலாம் சொல்லி திட்டுறதுல எங்களுக்கு தெரியும். ஏன்னா தம்பி எப்படி இருந்தாலும் நம்ம தம்பி. அவர் வந்து வெளிநாட்டுக்காரர் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், வளர்ந்து வருகிறோம், வளர்கிறோம். அடுத்த தேர்தலில் பார்ப்போம். நாம் தமிழர் கட்சியோட வாக்குகளுக்கு தான் பெரிய அளவில் சேதாரத்தை உண்டு பண்ணுவார் தாவேக்கா அப்படின்னு ஒரு கருத்து வாக்கு பெருகுது. எப்படி இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது தலைவர் பேசுகிற போது, எங்கள் அண்ணன் சீமான் பேசுகிற போது மாத்திரம், அது எங்கள் அண்ணன் சீமான் அப்படி எங்கள் அண்ணன் தமிழ்நாட்டில் உள்ள எந்த தலைவரும் பேசுகிற போது மழை அடிச்சுன்னா ஒருத்தர் இருக்க மாட்டான். இப்பெல்லாம் மழை நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த கட்சியில் திமுக அது பயந்து நிற்கிறான். எங்களுக்கு பயந்து ஐயோ அவனுக்கு கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறான். இப்போ அதாவது வந்து ஒரு பொதுக்கூடத்தை எங்கள் அண்ணன் பேசுகிறான்னு வச்சுங்களேன், மழை பயங்கரமாக மழை வருதுன்னு வச்சுங்களேன், நாங்கள் இதுவரை எங்கள் ஆள் எவனாவது ஒருத்தன் அந்த மழை வருதை நனைய போகிறோம் எவன் வரானா, அங்கே வந்து அந்த இதே இருக்காது, பதட்டமே இருக்காது. மற்ற கட்சியில் பாருங்கள், இப்போ நாளைக்கு விஜய் கட்சியை வந்து இது மாதிரி திறந்த வெளியில், அண்ணே அது நான் சொல்கிறேன், அதாவது நாங்கள் வந்து ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரும். எங்களை மாதிரி நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. பாருங்க, நாங்கள் கட்சி ஆரம்பிக்கிற வரலையும் பொதுக்கூட்டம் போடுகிறது மேலே கொட்டா போட்டு தான் பொதுக்கூட்டம் போடுவோம். பார்த்துருக்கீங்களா? நாங்கள் வந்த பிறகு தான் என்ன கீழே வந்து மேடை போடுவோம், மேலே வந்து அந்த கூரை இருக்காது. அப்படி புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து மழை பெஞ்சாலும் இடி இடித்தாலும் காற்றடித்தாலும் நீ உட்காந்த இடத்த தலைவர் என்ன சொல்கிறாரு கருத்து சொல்கிறாருன்னு கேட்குற கூட்டம் நாங்கள். தம்பி விஜய் அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டு மழை வரட்டும், யாராவது ஒரு ஆள் நிற்பான்னு பார்க்குறீங்க? சாதாரணமாக நிற்கும் போது பாருங்கள், தன்னுடைய கட்சியினுடைய பேனர், தன்னுடைய பதாகையை அந்த இடத்துல போட்டு கிழித்து சுக்கு நூறாக அடித்து நீ என்ன வந்து பாதுகாப்பில் இருக்கிறீங்க உங்கள்? அதாவது இந்த மண்ணை இப்போ வந்து ஒரு கால் தம்பி வந்துட்டாருன்னா, யார் விஜய் வந்துட்டாருன்னா தமிழ்நாடு வேற மாதிரி நிலைமையெல்லாம் ஆகும். தமிழ்நாடு மீண்டும் தாவேக்கா நாம் தமிழர் பற்றியான விவகாரங்கள் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். இப்போ அதிமுகவோட உட்கட்சி விவகாரங்கள், வலுவான எதிர்க்கட்சி இல்லாதது, இப்படியான ஒரு காரணங்கள் திமுகவுக்கு பெரிய ஒரு ஒரு பெரும் நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அப்படி அதிமுகவோட உட்கட்சி விவகாரத்தை பார்க்கலாமா நம்ம? ஆமாம், உண்மைதான். இப்போ தம்பி போகிற ரூட்டு வந்து வேறு மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் எங்கள் ஓட்டு இருக்குது திமுகவில், அந்த விஜய்க்கு ஓட்டு தான் தம்பி திமுககாரவங்க, திமுகவுக்கு தம்பி விஜயுடைய ரசிகர் தான் போட்டுருக்குறாங்க. அந்த ஓட்டு தம்பி விஜய்க்கு பிரியும், தேதுங்களா? இப்போ வந்து திமுக வந்து வலுவாக இருக்கலாம். இந்த கணிப்பு இருக்கு இல்லையா, இதுதான் இப்போ பரவலாக முன்வைக்கப்படுது. இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க, திமுக வாக்கை வந்து நாம் தமிழர் தாவேக்கா வந்து பிரிக்கும், எங்கள் ஓட்டு எங்களுக்கு இருக்கு, அதுதான். ஆமாம், இப்படி சொல்கிறீங்க. நாம் தமிழர் எங்கள் வாக்குகள் எங்களுக்கு இருக்கும், சிந்தாமல் சிதறாமல் இருக்கும். தம்பி விஜய் தம்பி தான்
திமுக சொல்லுது, என்ன இதை தான் அதிமுக சொல்லுது, இதை தான் விசிக சொல்லுது. அப்போ அந்த தாவேக்காவோட வாக்குகள் என்பது யாரோட வாக்குகள் தான்? அதுதான் புதிய வாக்காளர்களை நோக்கி அவர் இருக்கிறார் அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்க திமுக வாக்குகள் சொல்றீங்களா? திமுக வாக்குகளை தான் தாவேக்கா பிரிக்கும்னு சொல்றீங்களா? எந்த அடிப்படையில் சொல்றீங்க? எங்களுக்கு திமுக வலுவான கட்சிங்க, அதிமுக வலுவான கட்சி. இந்த 2 கட்சிகளும் தமிழ்நாட்டினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இத்தனை வருஷம் இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் நாங்கள் 4%, 2%, 4%, 8% இது வரலையும் ஓட்டு வாங்கியிருக்கிறோம். மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டு தான் வர மொழி, எங்களுக்கு ஒன்றும் இழப்பு இல்லை. ஏன்னா எங்களுடைய கருத்துக்களை நோக்கி மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க, தம்பிங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அண்ணன் சீமான் வந்து சுற்றுச்சூழலுக்காக பேசுகிறார், அண்ணன் வந்து மாடுகளுக்காக பேசுகிறார், மலைகளுக்காக பேசுகிறார், அண்ணன் சொல்லிட்டு அதாவது கருத்தை ஏற்றுக்கொண்டு தம்பிங்க வந்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இங்கே வர்றவன்லாம் வந்து சும்மா நான் வந்து இணைச்சிக்கிறேங்க, எனக்கு வந்து லோன் கிடைக்கும், எனக்கு வந்து மாற்று லோன் கொடுப்பாங்க, அப்படி கிடையாது. இந்த மண்ணை நேசிக்கிற தம்பி உள்வாங்கி முழுமையாக உள்வாங்கிக்கிட்டு சீமானன் என்ன பேசுகிறார், சீமானன் பேசுவதில் என்ன நன்மை பயக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு வர்றான். அதனால் எங்களுக்கு வந்து எந்த இழப்பும் கிடையாது. ஆனால் தம்பி விஜய் வந்து என்ன பேசுகிறாரு, தம்பி விஜயனுடைய கொள்கை எப்படி இருக்குது அப்படின்னா, தம்பி விஜயுடைய ரசிகர்கள் திமுகவில் இருந்தார்கள், திமுகவை தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. தம்பி விஜயுடைய ரசிகர் திமுக இருந்தனால அங்கேருந்து இங்கே வந்ததுனால இப்போ திமுகவுக்கு பலம் வந்து கம்மியாகும் நான் சொல்கிறேன். எங்களுக்கு ஒரு காலம் வந்து பலம் வந்து குறையாதுன்னு நான் சொல்கிறேன். எங்களுக்கு திடமான நம்பிக்கை அது. ஏன்னா நாங்கள் படிப்படியாக பார்க்கணும். நாங்கள் வந்து சுவரொட்டியோ இல்லை விளம்பரமோ, சீமான் வருகிறார் அப்படி விளம்பரமோ எதுவுமே செய்கிறதில்ல. அதாவது ஒரு 4 பதாகை போடுவோம், ஒரு ஸ்டேஜ் போடுவோம், 6 மணிக்கு அண்ணன் சீமான் பேச போகிறான்னு செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு படித்த இளைஞர் தம்பிகள்லாம் வந்துடுவான். வர்றவன் தம்பி அன்னைக்கே வந்து இந்த மண்ணினுடைய வளம், நலன், மக்களுடைய நலன் எல்லாம் பற்றி 1/2 மணி நேரம் பேசுவான். இது அறிவார்ந்த தம்பிகள் கூட்டம், இது ஒரு அறிவார்ந்த கூட்டம். இந்த கூட்டம் இது ஒருபோதும் வந்து அதாவது வாக்கு வந்து உயர்ந்துக்கிட்டே இருக்குமோ ஒழிய யாராலையும் வந்து வாக்கு வந்து பலவீனப்படாது, இந்த கட்சி பலவீனம் அடையாது. இப்போ தேர்தல் வெற்றி தோல்விகள் தீர்மானிப்பது என்பது கூட்டம் அல்ல, கூட்டணி தான் அப்படின்ற ஒரு வாதம் வலுவாக முன்வைக்கப்படுது. ஆனால் நாம் தமிழர் கட்சி கூட்டணி என்ற பேச்சுக்கே வாய்ப்பில்லை. அதற்கு ஒரு வலுவான காரணம் சொல்கிறீங்க. ஆமாம், இந்த கட்சிகள் வேண்டாம் என்று தானே நாங்கள் ஆரம்பித்தோம், அப்போ மீண்டும் எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக நம்ம எடுக்கும் பொழுது பிரதான கூட்டணி கட்சியாக அதிமுக இருக்குது. ஆனால் பின்னால் வந்து புரட்சி தமிழகம், மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு நிறைய கட்சிகள் இருப்பதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த ஒத்த சிந்தனை இருக்கக்கூடிய கட்சிகளையாவது நாம் தமிழர் கட்சி சரியாக ஒருங்கிணைக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. அது சரியா போகுது? இப்போ என்னன்னா, நாங்கள் எங்களுடைய கருத்தில் சரியாக இருக்கிறோம், எங்கள் கருத்தியல் நாங்கள் சரியாக இருக்கிறோம். எங்கள் கருத்தியலை யார் ஏற்றுக்கொண்டு வந்தாலும் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவார், பேசி முடிவெடுப்பார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இப்போது கட்சிக்கு வர்றாங்க, ஒரு அமைப்பிலேருந்து வர்றாங்க, இந்த கட்சியினுடைய கொள்கை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் கட்சியை தன்னை அந்த கட்சியில் அணைச்சிக்கிறாங்க. இப்போது ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஏன் தாக்கப்படுறாரு? இப்போ இத்தனை நாள் ஏர்போர்ட் மூர்த்தி இருந்தார்ல, ஏன் தாக்கப்படுகிறார்? அதாவது அண்ணன் சீமானுடைய மேடையில் அவர் பேசுகிற போது சில பேருக்கு வலி ஏற்படுது. இது நம்முடைய வளர்ச்சிக்கு வந்து தடையாக இருக்குமோ அப்படின்னு டிஜிபி அலுவலகத்தில் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை தண்டிக்கிறாங்க, தாக்குறாங்க. இவர் தன் தற்காத்து கொள்றதுக்கு ஏதோ பண்ணுறாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை ஒரு தலைவரை ஏற்கனவே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வந்து இறக்கப்பட்டிருக்காரு, அதாவது கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு, படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இப்போ வந்து ஏர்போர்ட் மூர்த்தி வந்து இது மாதிரி நடந்திருக்கு. சென்னை, தமிழ்நாட்டினுடைய தலைநகரமான சென்னையில் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை ஏன் நடக்குது? இது யாராவது சிந்திக்கிறாங்களா? எதுக்கு நடக்குது இது? அதாவது ஆட்சியாளர்கள் மறுபடியும் புதுசாக யாராவது வந்துடக்கூடாது, வந்துட்டாங்கன்னா நம்ம நிலை தடுமாறும் அப்படிங்கிறதான் செய்கிறாங்க. இப்போ அவர் மேலே குண்டாஸ் தெரியுமா உங்களுக்கு? குண்டாஸ் போட்டு இன்றைக்கி வந்து ஜாமீன் பிணை கூட தரல, மறுக்கப்படுது. எதுக்கு இதெல்லாம் நடக்குது? ஒரு உயர்ந்த சித்தாந்தத்தை, உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிறவர்களிடத்திலே சேருகிற போது அவங்களுக்கு பாதிப்பு வருது.
அதுதான் அண்ணன் ஏர்போர்ட் மூடி நடந்திருக்கு. அவர் வந்து இருந்தார், நிறைய பார்க்கவும் நம்ம இதில் நாம் தமிழரோட யாரும் சேர்ந்துடாதீங்க அப்படின்னுக்கான எச்சரிக்கையா அது? எச்சரிக்கை. இன்னைக்கு இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது பலம் கூடுதலை. இப்போ கரிகால் பாண்டியன் ஒரு தம்பி இருக்கிறாரு. அவர் ஒரு 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 இயக்கத்தை வச்சு நடத்துகிறாரு. அவர் தம்பி வந்து இங்கே வந்து சேர்ந்துட்டார். அண்ணன் வந்து இப்போ அவருக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காரு. இப்போது எல்லா சமூகத்தையும் ஒன்றா சேர்க்கணும், தமிழ் சமூகத்தை எல்லாம் ஒன்றாக சேர்க்க வேண்டும். மிகப்பெரிய நாங்கள் வந்து இது வச்சுருக்குறோம், ஒரு கனவு வச்சுருக்குறோம். நாங்கள் விஜய் கூட வந்து அவரை வந்து விமர்சனம் பண்ணியோ இல்லை எள்ளி நகையாடுவதற்கு இல்லை. இது திராவிடம் நம்மை 50 ஆண்டு காலமாக சீரழித்து விட்டது, சின்னாபின்னமாக்கி விட்டது. நம்முடைய இனம் வந்து பாழாகி போய்விட்டது. பாழாக்கப்படுவதற்கு யார் காரணம்? அவங்க தான் காரணம்னு அண்ணன் சீமான் வந்து தெளிவாக சொல்லிடத்தை பெரியாரை தொட்டு விட்டீர்கள், இனி உங்களுக்கு வீழ்ச்சி தான் அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம், அது பார்த்து இப்போ அதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் நான் உங்களை சொல்ல வரேன். பார்த்தீங்கன்னா நல்ல சரியாக சொன்னீங்க நீங்கள். இப்போது தமிழர் பூமின்னு ஒன்று இருக்குது. இங்கே தமிழருக்காக உழைத்த தலைவர்கள் எங்களுடைய பெரிய தலைவர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இருக்கிறாங்கண்ணா. வள்ளலார், வைகுந்தர், சிங்காரவேலர், சிவானந்தம், கக்கன், காமராஜர், அப்புறம் வந்து ரெட்டைமலை சீனிவாசன், அயோத்தா பண்டிதர் நிறைய பேர் வந்து, அதாவது மாப்போ சிவஞானம், ஐயா திருவிக்கா, மறைமலை அடிகள், இவ்வளோ பேர் இருக்கிற போது இங்கே பெரியார் மண், அண்ணா மண், இன்னும் கொஞ்சம் போனால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா அரசு கட்டிடங்கள், அரசு அலுவலகங்களுடைய மரியாதைக்குரிய கலைஞர் பேர். அப்போ இந்த மண்ணிற்கு கஷ்டப்பட்டவன் எங்களுடைய பாட்டன் பூட்டன் எவனுமே இல்லையாங்கிற அந்த ஆதங்கம் எங்களுக்கு வராதா? நீங்கள் சொல்லுங்கள். இல்லைங்க அவர் அங்கே வச்சுருக்காங்க, யாருக்காக வச்சுருக்காங்களா? இது அப்புறம் பேசும்போது சொல்கிறது இது பெரியார் மண், இது அண்ணா மண். அப்படிங்கும்போது இந்த எங்களுக்கு கஷ்டப்பட்டவன், எங்களுடைய வாழ்வுரிமைக்காக போராடியவன், எங்களுடைய அறிவளர்ச்சிக்கு வந்து பாடுபட்டவன்லாம் இல்லைங்கிற போது வருத்தம் வராதா? இந்த வருத்தத்தின் இதுதான் பெரியார் என்கிற பின்பத்தை ஒட்டச்சி தூளாக்கும். திமுகவோட முன்னாள் தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கூட இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படிலாம் அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்னது இல்லை. அதுதான் சொல்றேன். சமூக நீதி அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பெரியாருடைய பிம்பம் உடைக்கப்படல. காத்து அரசு சொல்லுங்க. பெரியாருடைய பிம்பம் உடைக்கப்படல. திராவிட மாடல் அரசு அப்படின்னு மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கம் அதை சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறது. ஒவ்வொரு 9 அமைச்சர்கள் விழாக்களிலும் ஸ்டாலின் அவர்கள் அது பதிவு செய்து வருகிறார். 9 அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆளுமை மிக்க 9 அமைச்சர்கள் மாற்று மொழியை சார்ந்தவர்கள். எத்தனை அமைச்சர்? 9 அமைச்சர்கள் தமிழ்நாட்டின் அது வந்து அதிகாரமிக்க அமைச்சர், பிறமொழியாளர்கள். வேறு எந்த மாநிலங்களும் இது மாதிரி இல்லையா? எந்த மாநிலமும் கிடையாதுங்க. ஏங்க தமிழ்நாட்டில் தாங்க இருக்குது. நாங்கள் என்ன நினைக்கிறோம், நாங்கள் வந்து சீமான் வந்து அதாவது வந்து எப்படியே பண்ணுறோம் அப்படி. நாங்கள் உண்மை பொதுவாக சொல்கிறோம். எங்களுடைய மண் காக்க, இனம் காக்க போராடுறோம். நாங்கள் வந்து நீங்கள் கொண்டு சொல்லுவீங்க எங்கள் வீழ்ச்சி அடையுமா, அது வந்து நீங்கள் ஓட்டு நிறையா வாங்கி, நாங்கள் அதுக்காக வந்தால் கிடையாது. இந்த மண்ணை மாற்றி அமைக்க வந்தவர்கள். இந்த மண் எந்த மாநிலங்களிலும் எந்த நம் தலைவர்களும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பெரும், அது நாங்கள் பெருந்தன்மையாக சொன்னோம். அதை நம்ம சொன்னோம் கோட்பாடுலாம் இங்கே தானே. ஆமாம். அதனால 9 பிறமொழியாளர்கள் வந்து இங்கே அமைச்சராக இருப்பது நமக்கு ஒரு மகிழ்ச்சி தானே. அது என்ன சொல்கிறேன், நீங்கள் ஏங்க நான் இப்போ கூட சொல்கிறேங்க, நான் அமைச்சராக இருக்கிறத வந்து நாங்கள் வந்து நீங்கள் அமைச்சராக இருக்காதீங்க, அமைச்சராக இருங்க. உங்களை அமைச்சராக ஆக்கிய மக்களுக்கு நல்லது செய்யுங்கன்னு சொல்கிறோம். அப்படி செய்யலையா? 1% இதுவரை செய்யலை. கேட்டேன்னு சொல்கிறீங்க. 1000 ரூபா பெண்களுக்கு கொடுத்தோங்கிறீங்க, 1000 ரூபா படிக்கிற மாணவர்களுக்கு கொடுத்தோங்கிறீங்க, 1000 ரூபா படிக்கிற மாணவிகளுக்கு கொடுத்தோங்கிறீங்க. இதுவாக வந்து வருங்கால சந்ததியை சிறப்பாக வாழ வைக்கிற திட்டம்? 1000 ரூபா கொடுத்தா எல்லாம் சரியாக போயிடுமா? ஏங்க ஞாயிற்றுக்கிழமைன்னா 1 கிலோ கறி 850 ரூபா விற்கிதுங்க. நீ கொடுத்த 1000 ரூபாயில் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை 850 கிலோ கறி விற்கிது. நாங்கள் வந்து இந்த மண்ணை சீர்படுத்துகிறோம், செம்மைப்படுத்துகிறோம். இந்த மண்ணை வந்து அதாவது இந்த மண்ணை வாழ வைப்பதற்கு நாங்கள் வந்து இரவு பகல் பாராமல் போராடி, என்னத்தை நீங்கள் போராடி கிழிச்சிங்க. ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், தாய்மானவர், அது அதாவது முன்னாடி வாக்குறுதிகளாக நாங்கள் சொல்லாதவைகளையும் செய்திருக்கிறோம்ன்றாங்களே. இது எங்கள் ஐயா பழைய கட்டுமாறம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துரு போன கதை. விடியட்டும் முடியட்டும் அவங்க சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் பிரமிப்பாக இருக்கும். ஏதோ நாட்டில் வந்து புதுமை வரப்போகுதுன்னு நினைப்பீங்க.
ஆனால் எல்லாமே வந்து இந்த இது அந்த 23ஆம் புலிகேசு ஃபஸ்ட்டு பார்ட்டில் நான் சொல்லிட்டு போகிறேன். 23ஆம் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்துறீங்களா? அவர் தான் வந்து எங்கள் அண்ணன் ஸ்டாலின். 2வது பார்ட்டு வரும் பார்த்தீங்களா, உக்கிரபுத்தன், அதுதான் எங்கள் அண்ணன் சீமா. நீங்கள் எழுதி வச்சிங்க. நீங்கள் மொதல் பாட்டு தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக மொதல் பாட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. அக்கா, அதாவது அக்கா மாலா, இப்போ ஏதோ ஒரு ஒரு குழி பானம் விற்பாங்களே அந்த படத்தில், அந்த படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் கப்சி அக்கா மாலான்னு ஏதோ ஒன்று வரும், வெள்ளைக்காரன் விற்பான். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஐயா அண்ணன் ஸ்டாலினுடைய ஆட்சி. எங்கள் ஆட்சி செகண்ட் பார்ட், 23ஆம் புலிகேசியில் செகண்ட் பார்ட்டி எங்கள் அண்ணன் புத்திரன் இருக்கார்ல, அவர் தான் எங்கள் அண்ணன் சீமான். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு அதிமுக பிரச்சாரத்தை தொடங்கிடுச்சு. அது வந்து ஓரணியில் தமிழ்நாடு திமுக தொடங்கிடுச்சு. அது டெட் பாடி தொடங்கிட்டாரு. அது டெட் பாடி. ஆனால் நாம் தமிழர் கட்சியும் அதோட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானும் மலைகள் மாநாடு, ஆடு மாடுகள் மாநாடு, காடுகள் மாநாடுன்னு பேசிட்டு இருக்காரு. நாங்கள் வந்து நீங்கள் அறிவார்ந்ததுனால மலைகளின் மாநாடு. இந்த மண்ணினுடைய மழைதான் மழையின் வரம். மழை இல்லைன்னா மழை இல்லை, அதை பாதுகாக்கணும். அதை வந்து வெட்டி கொண்டு வந்து விளஞ்சிய துறைமுகத்திங்கேருந்து கடத்துகிறான். அதெல்லாம் வந்து வெட்டினீங்கன்னா நான் இந்த மண் வந்து பாழாக போயின்னு மழையை பாதுகாக்கிறது மலைகளின் மாநாடு. மரம் தான் சுத்தமான உயிர் காற்றை கொடுக்குது, நமக்கு சுவாசிக்கிறது. இன்றைக்கி மரம்லாம் வெட்டப்பட்டு மரத்தினுடைய அருமை தெரியாமல் வெட்டி பொளந்து வீணாக்குறான். அதனால் மரங்களை காப்பாற்றுவதற்கு மாநாடு நடத்துகிறோம், தெரியுதுங்களா? இப்படி மாடுகளின் மாநாடு, அதாவது ஒரு தாய் 10 மாதம் சுமர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அவள் இறந்து விட்டால் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிற மாற்றான் தாயாக இருந்து அந்த குழந்தையை வளர்க்குற மிகப்பெரிய கடமையும் பொறுப்பையும் செய்கிறது மாடு. அந்த மாடை காப்பாற்றணும்னு நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் அறிவார்ந்த வேலையை பார்க்குறோம். அரசியல் நாளைக்கு வந்து நாங்கள் அதாவது சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, நாட்டினுடைய சிஎம்மாக வந்து உட்காந்து நாங்கள் வந்து கொள்ளையடிக்கணுங்கிறது கிடையாது. இந்த மண்ணை காக்கப்படணும், இந்த மரம் காக்கப்படணும், நிலம் காக்கப்படணும். அப்போ தான் மக்கள் வந்து நல்லா அதாவது செழிப்பாக வாழ்வாங்கிறது நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் போராட்டம் வேறு, தெரியுதுங்களா? நாங்கள் இதெல்லாம் இன்றைக்கி பாருங்க, பெரம்பலூரில் வந்து இந்த இப்போ நேத்தியோட பெரம்பலூரில் பொதுக்கூட்டம், தினமும் தமிழ்நாடு முழுவதும் பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், வந்து மாநாடு, இப்படி தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் செய்து கொண்டிருப்பதற்கு காரணம், எப்படியாவது இந்த மண்ணை மீட்டு வர சந்ததிக்கு ஒரு அதாவது சுற்றுச்சூழல் நிறைந்த ஒரு மண்ணாக மாற்றி கொடுத்துருவோம். மக்கள் அப்படி தான் போராடிக்கிட்டு இருக்கோம். இப்போது 26 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் தனித்து தான் களம் காண போகிறீங்க. எப்போதும் தனித்து தான் இருக்கிறீங்க. 8 விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்கீங்க. 8.3%, 36 லட்சம் வாக்குகளை உங்களுக்கு செலுத்தியிருக்கிறார்கள். ஆனால் ஏறக்குறைய 35 விழுக்காடு வாக்குகளை வாங்கக்கூடிய கட்சி, 2 கோடி வாக்குகளை விழுக்காடு 2 கோடி வாக்குகளை பெரும் கட்சி தான் ஆட்சி அமைக்க முடியும். யதார்த்தமாக சொல்கிறேன். அது வந்து இப்போ நீ அது சாத்தியப்படுத்த முடியும்னு நம்புறீங்களா? ஆமாம், இப்போ நானே சாத்தியப்படுத்தணும் இல்லைங்க. நான் இருக்கும்போதே வந்து எல்லா மக்களும் வந்து எங்களுக்கு 30% ஓட்டு போட்டணும் இல்லை. நான் போனதற்கு பின்னாலும் அறிவார்ந்த பிள்ளைங்க வளர்ந்ததற்கு பின்னால் இவங்களாம் சொல்லிக் கொடுக்குறாரு. எங்கள் அண்ணன் சீமான் சொல்லிக் கொடுக்கு, இதான் அரசியல், இதான் மண், இதான் இதான் மழை, இதுதான் ஆறு, இதுதான் அருவி, இதுதான் நீர், இப்படி தான் சோறு வரும்னு எங்கள் அண்ணன் சொல்லிக் கொடுக்குறாரு. இப்படி அதாவது திரையரங்குகளை நோக்கி ஓடிய பிள்ளைகள் இருக்கிற அந்த நாடகங்களெல்லாம் பார்த்து, இந்த நாகினி, மோகினி, இந்த மாதிரி நாடகங்களை பார்த்து ஓடிய ஒரு இளம் சமுதாயத்தை இன்றைக்கு அறிவு சமுதாயமாக நான் மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு எல்லோரும் அறிவில் சிறந்தவர்களாக இந்த மண்ணையும் மலையையும் இந்த மண்ணையும் நாட்டையும் நேசிக்கக்கூடிய மக்களாக வளர்ந்ததற்கு பின்னால் ஒரு ஆட்சி அமைஞ்சால் அது சிறப்பான ஆட்சியாக இருக்கும் எங்களிருந்து.
ஏன்னா 1000 ரூபா கொடுத்து 1000 ரூபா கொடுத்தா தேர்தலுங்கிறது வந்து ஒரு தீபாவளி பொங்கல் மாதிரி ஆயிடுச்சு. உடனடியாக எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணுன்ற கனவோடலாம் வராதீங்க அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்களா உங்க ஆமாம், தொண்டர்கள்? அதாவது என்னென்னா இந்த அதாவது வந்தோனி எம்எல்ஏ ஆகணும், வந்தோனி அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நான் மக்களுக்கு வந்து கஷ்டப்படு, மக்களுக்கு வந்து முதல்ல உழைப்பை செலுத்து, இந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நீயும் போராடு. அப்படிலாம் போராடின பிறகு வந்தால் தான் வந்து அவன் வந்து தெளிவு பெறுவான். தெரியுதுங்களா? தெளிவு பெறுதான் தான் ஒரு நல்லாட்சி கொடுப்பான். இப்போது ஸ்டாலின் இவர் நம்ம மரியாதைக்குரிய தம்பி விஜய் இருக்கிறாங்க, பேப்பரை வச்சு எழுதுகிறாங்க. இப்போ நாங்கள்லாம் உள்ளே அதோ இதய சுவடில் அதில் வச்சு நீங்கள் எத்தனை மணி நேரம் கேட்டாலும் நாங்கள் வந்து இந்த மண்ணை பற்றி, மக்களை பற்றி, மக்களுடைய வாழ்வாதாரம் பற்றி, நிலம், ஆறு, அதாவது வானம், பூமி எது எப்போ நாங்கள் உட்காந்து பதில் சொல்லுவோம். மற்ற மாதிரி வந்து பேப்பரை கையில் வச்சுட்டு கிடையாது. ஏன்னா நாங்கள் படிப்படியை கற்றுக்கிட்டு வரோம். இப்போ நான் தான் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிடணும், இல்லை வார்டு கவுன்சிலர் ஆகிடணும் அப்படிலாம் கிடையாது. என் பேரப்புள்ள கூட ஆகலாம். ஆனால் வருகிற என்னுடைய பேரனோ அது அவனுக்கு பிறக்கிற குழந்தையோ இந்த மண்ணை மாசற்ற மண்ணாக, சுற்றுச்சூழல் மிகுந்த மண்ணாக அவன் வந்து உருவாக்கணுங்கிறத எங்களுது. எங்கள் மண்ணை வந்து இந்த மண்ணை வந்து பாழ்பட்டு போய்விட்டது. எங்கே பார்த்தா ரசாயன தொழிற்சாலைகள். நீங்கள் பூமியை வந்து நோண்டிங்கன்னா வந்து எல்லாம் ஆயில் வருது. இந்த சிபிசிஎல், எம்ஆர்எல், டிபி எல்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா குடியிருக்கவே முடியாது. நீங்கள் தோண்டிங்கன்னா தண்ணியே கிடையாது. இப்போ சென்னையில் பொதுவாக வந்து வெளியிலேருந்து தண்ணி கொண்டு வந்து ஊற்றுறாங்க. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போது 2 கிரவுண்ட் இடம் இருக்குன்னு வச்சிங்களேன், அதில் அந்த 2 கிரவுண்ட் இடத்துல 4000 வீடு கட்டுறாங்க. இந்த 4000 குடும்பம் வசிக்குது. 2 கிரவுண்டு இடம் 2 கிரவுண்டு, வீடு வந்து 4000 வீடு அடுக்குமாடி கட்டுறாங்க, வசிக்குது. இந்த 4000 குடும்பத்திற்கு குளிப்பதற்கு, குடிப்பதற்கு, சமைப்பதற்கு நீர் எங்கேருந்து வரும்? இப்படி வந்து எதையுமே ஒரு அடிப்படை தத்துவம் இல்லாமல் இந்த ஆட்சியாளர்கள் இயங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாடு, இந்த நாட்டினுடைய நிர்வாகத் திறமைன்னா என்ன, இந்த நாட்டில் வந்து மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியவைகள் எவை எல்லாம் தெரிஞ்சதற்கு பின்னால் தான் வந்து நிர்வாகத்தில் உட்காந்தா நல்லா இருப்பான ஒழிய போகிறோம் ஒரு 10 கோடி ரூபா வந்து மக்கள்கிட்ட வந்து அந்த தேர்தலில் அள்ளி இறைக்கிறோம், மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா அவன் அந்த 10 கோடியை 100 கோடியாக சம்பாதிப்பது எப்படின்னு தான் வருவான ஒழிய அவன் வந்து இந்த மக்களுக்கு அந்த வந்து காட்டை வளர்க்கணும், வந்து ஆற்றை வெட்டணும், ஏரியை வெட்டணும், பெய்கிற 4000 டிஎம்சி தண்ணியை வந்து இருக்கிற ஏரிகளில் வந்து தேக்கி வைக்கலாம் வரமாட்டான். அவன் மண்ணை விற்கணும். ஏற்கனவே இவனுங்க விற்றுறானுங்க. வர்றவன் என்ன பண்ணுவான், 10 கோடி ரூபா செலவு பண்ணி வெற்றி பெற்றான்னா இருக்கிற வந்து புறம்போக்கு எங்கே இருக்குது, சுடுகாடு எங்கே இருக்குது, அதெல்லாம் பட்டை போட்டு விற்று இவன் ஒரு 1000 கோடி சம்பாதிச்சு வருவான ஒழிய மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு, மண்ணையும் மக்களையும் மேம்படுத்துவதற்கு, இந்த நாட்டை வந்து மாசு இல்லாத நாடாக மாற்றுவதற்கு எவனும் வரமாட்டான். நாங்கள் அதற்கான பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் நாளைக்கே முதலமைச்சர் ஆகிடுவீங்களா? நாளைக்கே வந்து நிர்வாகத்தில் உங்களுக்கு இப்படி இருந்தால் எப்படி தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நிர்வாகம் உங்களுக்கு வந்து முதலமைச்சர் ஆவீங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஆவீங்க? நிறைய பேர் கேட்குறாங்க. நாங்கள் அதற்கான ஆள் இல்லை. இந்த மண்ணை சரியான மக்களிடம், பிள்ளைகளிடம் ஒப்படைத்து செல்ல வேண்டும். எங்களுடைய வரலாறு, மொழி, பண்பாடு, கலாச்சாரம் எல்லாவற்றையும் என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து இந்த மண்ணை வந்து எங்களுக்கு பிறகு வந்து சீரும் சிறப்புமாக வச்சிங்கன்னு சொல்லி கொடுத்து போது அரசியலை ஒழிய ஆட்சி அதிகாரம் வேணும், நாளைக்கு போய் செஞ்சார்ஜ் கோட்டையில் உட்காந்து வந்து ஆர்டர் போடணும் அப்படிலாம் கிடையாது. இந்த மண்ணை தூய்மைப்படுத்தி மக்களை வளப்படுத்த வேண்டும் தான் எங்கள் அண்ணன் சீமான் வந்து விரும்புகிறார். நல்லதுண்ணே, உங்களோட எண்ணம் ஈடேற வாழ்த்துக்கள். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி.